வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளுடன் தொலைபேசி மூலம் பேச்சு. கல்வி கட்டணம் உள்ளிட்ட உரிய உதவிகள் செய்யப்பட்டதாக தமிழக அரசு தகவல். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுக துணை பொதுச் செயலாளர்களாக கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் நியமனம். அமைப்புச் செயலாளர்களையும் அறிவித்தார் இடைக்கால பொதுச் செயலாளர் இ.பி.எஸ். செஸ் ஒலிம்பியாட் தொடர் துவக்க விழாவில் பங்கேற்க சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. வரும் 28ஆம் தேதி நடைபெறும் தொடக்க விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஜூலை 18ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்றம். இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு. இலங்கையின் தற்காலிக அதிபராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமனம். கலவரத்தில் ஈடுபடுவோரை கைது செய்ய பாதுகாப்பு படையினருக்கு ரணில் உத்தரவு. TNPL கிரிக்கெட் தொடரில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. 32 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். வேலூரில் இருந்து பாராட்டு கடிதம் அனுப்பிய எம்ஜிஆர் ரசிகரான பன்னீர்செல்வம் எனும் ஆட்டோ ஓட்டுநரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் பேசியுள்ளார். இதேபோல் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஓவியத்தை வரைந்த வெண்ணந்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த டி. சந்தோஷ், கல்விக் கட்டணம் செலுத்த முடியாமல் கடிதம் எழுதிய குமாரபாளையம் மாணவர் நவீன்குமார், தாராபுரத்தைச் சேர்ந்த மாணவி ஜெயபாரதி, சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த மாணவி அகல்யா, பெரிய வேங்காவயல் புதுவயலைச் சேர்ந்த மாணவன் நா. வீரவசந்தகுமார் ஆகியோரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் பேசியதாகவும் அவர்களுக்கு உரிய உதவிகள் செய்யப்பட்டதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தொடர்பாக விவசாயிகளுடன் அமைச்சர் சக்கரபாணி கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அனைத்து பணியாளர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடுகளை களைய ஒரு புகார் பெட்டி வைக்கப்படும் எனவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர்களாக கே.பி. முனுசாமி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரை அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளார். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளராக சி. பொன்னையனும், அதிமுக தலைமை நிலைய செயலாளராக எஸ்.பி. வேலுமணியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, சி. வி. சண்முகம், தனபால், கே.பி. அன்பழகன், ஆர். காமராஜ், ஓ.எஸ். மணியன், கடம்பூர் ராஜு, கே.டி. ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின் ஆகியோரும் மற்றும் ராஜன் செல்லப்பா, பாலகங்காவும் அதிமுக அமைப்புச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எட்டப்பர்களை வைத்து அதிமுகவை ஒருபோதும் பிரிக்க முடியாது என அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இங்க இருக்கின்ற உண்மை விசுவாசியுடைய உழைப்போடு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும். நம்மிடத்திலே சில பேர் எட்டப்பர்களாக இருந்து இன்றைக்கு அவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இருந்து கொண்டே நம்முடைய இயக்கத்துக்கு வலுவிழக்க செய்தார்கள், பலவீனமடைய செய்தார்கள். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்கு பால பகுதியை ஆழப்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் ஏவவேலு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் படகு சுற்றுலாவை விரிவுபடுத்துவது, தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது, பாம்பன் தூக்கு பால பகுதியை 10 மீட்டர் ஆழப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்துள்ளதாகவும், சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தூக்கு பால பகுதியை ஆழப்படுத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து ஆய்வு செய்யும் பணியில் தாம் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது 8ஆம் கட்ட அகழாய்வுப் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது ஒரு குழியில் சுமார் 10 அடி ஆழத்தில் உறைகிணற்றின் மேற்பகுதி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த உறைகிணற்றை அகழாய்வு செய்தால் தொடர்ச்சியாக உறைகிணறுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். அதிமுகவில் நடக்கும் பிரச்சினைகளை திசை திருப்பவே திமுக மீது எடப்பாடி பழனிசாமி பாய்வதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறை, சிபிஐ என ஒன்றிய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி குரல் உயர்த்தியது உண்டா என ஆர்.எஸ். பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு டெல்லிதான் நேரடி எஜமானர்கள் எனவும் ஆர்.எஸ். பாரதி விமர்சித்துள்ளார்.
அதிமுக சட்டமன்ற குழு விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ், இபிஎஸ் தரப்பின் விளக்கம் கேட்ட பிறகு சபாநாயகர் இறுதி முடிவெடுப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு, ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகிய 3 பேர் நீக்கம் குறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டப்பேரவைக்கு கடிதம் எழுதியுள்ளது. அதேபோல் ஓபிஎஸ் தரப்பு சபாநாயகருக்கு அனுப்பிய கடிதத்தில் அதிமுக சட்டமன்ற குழுவை மாற்றக்கூடாது எனவும், பொதுக்குழு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் இருப்பதால் மனுவை நிராகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருதரப்பிடம் விளக்கம் கேட்க சபாநாயகர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி என்று சொல்பவர்கள் உள்கட்சிக்குள்ளே சண்டையிட்டால் பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள் என சசிகலா கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்ல அதிமுகவுக்குள்ள அவங்க ஒழுங்கா இருக்கணும். நீங்க தலைவர்கள் நம்மளுக்கு நாமே சொல்லிக்கக்கூடாது. கழக தொண்டர்கள் சொல்லணும், பொதுமக்களும் விரும்பணும். யார் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது பொதுமக்களுக்கும் அதில் உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஆட்சி வரும்போது அவங்களோட ஓட்டும் வருதுல்ல. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. மாமல்லபுரத்தில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் துவக்க விழா வரும் 28ஆம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையொட்டி துவக்க விழாவிற்கான ஏற்பாடுகள் நேரு உள்விளையாட்டு அரங்கில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் 54வது பட்டமளிப்பு விழா ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கௌரவ விருந்தினராக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஆளுநர் RN ரவி, இந்தியாவை பல மாநிலங்களாக, பல பிரிவுகளாக பார்க்கக்கூடாது எனவும், ஒரே குடும்பமாக பார்க்க வேண்டும் எனவும் கூறினார். பின்னர் பேசிய மத்திய இணையமைச்சர் எல். முருகன், தமிழர்களின் பெருமையை உலகம் முழுவதும் பிரதமர் மோடி பரப்பி வருவதாக கூறினார். தமிழக மக்களின் நன்மைக்காக மத்திய அமைச்சர்கள் ஆளுநருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சுமூக உறவை பேண வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அண்ணன் அவர்கள் கல்வியிலே அரசியல் செய்யாமல் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆளுநருடன் சுமூகமாக ஒரு போக்கை கடைபிடித்து, மத்திய அரசுடன் சுமூகமாக ஒரு போக்கை கடைபிடித்து தமிழகத்திற்கு என்ன வரவிடியுமோ அதை வாங்கி கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை, அண்ணன் பொன்முடி அவர்களுடைய கடமை, அனைவருடைய கடமை. அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக வெளியான ஆடியோ குறித்து எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். திரு பொன்னையன் அவர்கள் பேசியதாக சொல்லப்பட்டு இப்போது சமூக ஊடகங்களில் வரப்பட்டிருக்கிற அந்த ஆடியோ என்பது அவர் மறுத்திருக்கிறார். இது என்னுடைய குரல் அல்ல என்று அவர் மறுத்திருக்கிறார். அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படியே அவர் சொல்லியதாக இருந்தாலும் இதிலே நான் எதுவும் கருத்து சொல்லவில்லை, விரும்பவில்லை. சொல்லலாம் என்று இருந்தாலும் அவருடைய வயதை முன்னிட்டு நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. தாங்கள் சொல்ல வேண்டியதை பொன்னையன் சொல்லிவிட்டார் என்று கூறியுள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகத்தை கடுமையாக விமர்சித்தார். சி. வி. சண்முகம் ஆடி போயிடுவாரு. 22 எம்எல்ஏவை சைனை வாங்கி வருது ஒன்னொன்னா வரும், எங்கள்கிட்ட எவிடன்ஸோட இருக்கு. சி. வி. சண்முகம் வாங்கிட்டு போய் ஒழுங்கா மரியாதையா ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலனா கட்சி நீ எல்லாம் காலி. இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. என்னன்னு 22 எம்எல்ஏ சைனை வாங்கிட்டு கட்சியை உடைக்க பார்க்குறான்ப்பா, என்னால் முடியாது, அந்த ஆளுக்கு தான் ராஜ்யசபாவை கொடுக்கணும், சைனோட வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. கோவை மாவட்டம் காளப்பட்டியில் கவிஞர் வைரமுத்து இலக்கிய பொன்விழா மற்றும் பிறந்தநாள் விழா சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், இசையமைப்பாளர் தேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கவிஞர் வைரமுத்து, மொழி என்பது கருவி அல்ல, அது ஒரு பண்பாட்டு அடையாளம் என்றார். தமிழ் மாணவர்கள் படிக்க சொன்னால் படிக்க தெரியவில்லை, எழுதச் சொன்னால் பலருக்கு எழுத தெரியவில்லை. மொழியை கற்றார்கள், கற்றவர்கள் மொழியோடு பரிச்சயம் பெறவில்லை, மொழியோடு புலமை பெறவில்லை, எழுதவும் படிக்கவும் திணறுகிறார்கள். இது எங்கே இந்த குறை? பாடத்திட்டமா, ஆசிரியர்களா, அல்லது பள்ளியினுடைய நிரலா, எது என்று எனக்கு தெரியவில்லை.
கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். கடந்த 2017ஆம் ஆண்டு வருமான வரித்துறை கைப்பற்றிய ஆவணங்களின் அடிப்படையில் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொடநாடு பங்களாவில் இருந்து திருடப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக 5 தொழிலதிபர்களை தனித்தனியாக அழைத்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் லாஜிவோரா என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 16ஆம் தேதி முதல் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. வரும் 16, 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டவர்களின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் அதனை பதிவிறக்கம் செய்து சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்கலாம் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டத்தின் மிகப்பெரிய ஆறான பாண்டியார் புன்னம்புழா ஆற்றில் வரலாறு காணாத வகையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதேபோல் 5ற்கும் மேற்பட்ட ஆறுகளிலும் அதிக வெள்ள நீர் செல்கிறது. இதனால் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உதகை அரசு மருத்துவமனையில் மழை காரணமாக மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 கார்கள் நொறுங்கின. அவலாஞ்சி சாலையில் 25 மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் பேரிடர் சார்ந்த துறைகள் தயார் நிலையில் இருப்பதாக நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் சூப்பர் மூன் எனப்படும் பெருநிலவை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பூமிக்கு அருகே நிலவு வரும்போது அது வழக்கத்தை விட 17% அளவில் பெரியதாகவும் 30% ஒளி அதிகமாகவும் காணப்படும். அது சூப்பர் நிலவு, அதாவது பெருநிலவு என அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் சிறிது நேரம் மட்டுமே தென்பட்ட பெருநிலவை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். டிஎன்பிஎல் தொடரின் 18வது லீக் ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி 32 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கோவையில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியும் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியும் மோதின. முதலில் பேட் செய்த திருப்பூர் அணி 20 ஓவர்களில் 135 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய சேலம் அணி 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் திருப்பூர் அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ள மசோதாக்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் வரும் 16ஆம் தேதி மக்களவை அனைத்துக் கட்சிக் குழு தலைவர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதேபோல் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் 17ஆம் தேதி மாநிலங்களவை குழு தலைவர்கள் கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டேயுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடினார். அப்போது வேளாண்மைத்துறை, உயர் தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் இந்தியா நெதர்லாந்து இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகள் மற்றும் பிராந்திய மற்றும் உலகளாவிய விஷயங்களில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 92 நாட்களாக சமாதி நிலையில் இருப்பதாக சொன்ன நித்யானந்தா நேரலையில் தோன்றி கலகலப்பாக பேசினார். சமாதி நிலைக்கு செல்கிறேன் என சொல்லிவிட்டு ஏப்ரல் 13ஆம் தேதி திடீரென மாயமான நித்யானந்தா பிறகு என்னவானார் என்றே தெரியவில்லை. இந்நிலையில் வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 92 நாட்களுக்கு பிறகு நேரலையில் வந்த நித்யானந்தா கூடுதல் பூரிப்போடு சிரிப்புடன் பேசினார். ஜொலிக்கும் நகைகள், தங்க சிம்மாசனம் என நித்யானந்தா இருந்தது அவரது பக்தர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இலங்கையில் அமைதியை பேணுமாறு பொதுமக்களிடம் இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கு மத்தியில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ஆயுதப்படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதற்காக நாடாளுமன்றம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் அவசர கால விதி மற்றும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்க கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளுடன் தொலைபேசி மூலம் பேச்சு. கல்வி கட்டணம் உள்ளிட்ட உரிய உதவிகள் செய்யப்பட்டதாக தமிழக அரசு தகவல். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுக துணை பொதுச் செயலாளர்களாக KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் நியமனம். அமைப்புச் செயலாளர்களையும் அறிவித்தார் இடைக்கால பொதுச் செயலாளர் EPS. செஸ் ஒலிம்பியாட் தொடர் துவக்க விழாவில் பங்கேற்க சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. வரும் 28ஆம் தேதி நடைபெறும் தொடக்க விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஜூலை 18ஆம் தேதி கூடுகிறது நாடாளுமன்றம்.
இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு. இலங்கையின் தற்காலிக அதிபராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியமனம். கலவரத்தில் ஈடுபடுவோரை கைது செய்ய பாதுகாப்பு படையினருக்கு ரணில் உத்தரவு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திருப்பூர் தமிழன்ஸ் அணி வெற்றி. 32 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.